கொய்த்து வாழ்க்கை 54வது நாள். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு தலைகுளியில் போட்டு டைமை பார்த்தா டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு. அவசரமாக ஒரு ஆம்லேட்டை போட்டு குபுசில் வச்சு சுற்றிக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். அப்படியே அவசரமாக போகிறேன்னா நம்ம நேற்று கேரேஜில் விட்ட வண்டி எடுத்துக்கிட்டு தான் டியூட்டிக்கு போனோம். அதனால் நம்ம நண்பர் வண்டியில் சாப்பிட்டுக்கிட்டே கேரேஜுக்கு போயிட்டு நம்ம ஓட்டுற வண்டி இல்லை மற்ற டிரைவர் ஓட்டுற வண்டின்றனால ரேடியேட்டருக்குலாம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் வாட்டர் கேனில் ஃபுல் பண்ணி வச்சுட்டு காடி எடுத்துக்கிட்டு டியூட்டி கிளம்பிட்டேன். வழக்கம் போல் 11:30 மணிக்கெலாம் டியூட்டி முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு வெயில் காலையிலே பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவுக்கு நம்ம செஃப் பீட்ரூட்டையும் ஆனியனையும் கட் பண்ணி தர சொன்னாங்க. அதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு தொழுதுட்டு சாப்பிட்டு 2 hour டியூட்டி இருந்துச்சு. டியூட்டியை முடிச்சுட்டு 1 hour ஃப்ரீ டைம் இருந்துச்சு. அதில் வீடியோ எடிட்டிங்லாம் இப்போயே முடிச்சிருவோமேனு முடிச்சுட்டு மீண்டும் ஒரு 1 hour டியூட்டிக்கு போயிட்டு அந்த டியூட்டிக்கு அப்புறம் ஒரு 1 hour பிரேக் இருக்கேன்ட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் மூவியும் பார்த்துட்டு லைட்டாக ஒரு தூக்கத்தையும் போட்டுட்டு அடுத்த டியூட்டி ஆள் வரத்துக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருந்துச்சு. சரியான போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ட்ரைனர்ஸ் ஒரு மால் உள்ளேயாவது போய் சுற்றி பார்ப்போமேன்ட்டு அப்படியே ஏறி உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே டைம் ஓட்டிட்டு டியூட்டி ஆளை கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாளைக்கு எந்த ஒரு உடற்பயிற்சியும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். அன்னைக்கு போட்டு புளிஞ்சதுல இன்னும் கை காலெல்லாம் வலி அப்படியே இருக்கு. நைட்டு பசிக்கவே இல்லாதனால நைட்டு உணவு ஸ்கிப் பண்ணிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். இணைப்பில் இருக்கவும்.